ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அணி தோல்விக்கு இதுதான் காரணம், அதை நாங்கள் கரெக்டாக பண்ணல. அடுத்த போட்டி கண்டிப்பாக இந்தியா விட மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரர் டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணி குறித்தும் எங்கள் தோல்விக்கு இதுதான்ப்பா காரணம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டிராவிஸ் ஹெட் அவர் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் ஆடினார். 89 ரன் அடிச்சார், நல்லா பேட்டிங் ஆடினாருங்க. அவர் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டியில் நாங்கள் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் கொஞ்சம் கூடுதலாக ரன் அடிச்சிருக்கிறோம். அந்த கண்டிஷனில் ஒரு 250 300 அடிச்சுருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் நாங்கள் அடிக்கலை, 104க்கு ஆல் அவுட் ஆகிட்டோம். அந்த கண்டிஷனை கொஞ்சம் நாங்கள் தாண்டி வந்திருந்தா கண்டிப்பாக டே 2ல் எங்கள் பேட்டிங் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு நல்ல ஸ்கோர் எட்டியிருந்தா கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். என்ன பண்ணுறது, இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் அருமையாக போட்டாங்க, அதுதான் ஒரே காரணம். கண்டிப்பாக இந்திய அணி அடுத்த போட்டி நாங்கள் விட மாட்டோம், கண்டிப்பாக கம்பேக் கொடுத்து இந்தியாவை நாங்கள் அடுத்த போட்டியில் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் ஹெட்டே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இருங்க பாய், ஏன் பாய் அவசரப்படுறீங்க, எங்கள் டீமில் நீங்கள் கம்பேக் கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு தரமான அணி எங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக பும்ராவை நம்ம பாராட்டி ஆகணும், சூப்பராக போடுறவர். கேப்டனில் முதல் டெஸ்ட் கேப்டனாக இருந்து வின் பண்ணியிருக்காரு, அது போர்த் மைதானத்தில். அவர் என்றைக்கும் மறக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். அதே போல் அடுத்த போட்டி என்ன ஒரு கண்டன் கேட்டிங்கன்னா பிங்க் பால் டெஸ்ட் மேட்சுங்க, டே பகல். அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, பால் ரொம்ப ஸ்விங்காகவும், நைட்டில் வேறு பால் கண்டிப்பாக ரொம்ப லைனில் லென்த்லாம் போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அந்த போட்டி கொஞ்சம் போலிங்க்கு ஃபேவராக தான் இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பார்க்கலாம் நம்ம அணி எந்த மாதிரி ஒரு அதுக்கு டீம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். என்ன ஒன்று, நம்ம அணியில் ஒரு யங் போலிங் கொண்ட டீம் தான் இருக்குது. இன்னும் முகமது ஷமிலாம் வந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், அவர் வரலை. பார்க்கலாம் என்ன ஒரு இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க, அதுதாங்க பெரிய ஒரு விஷயம். தனது 30வது செஞ்சுரி டெஸ்ட்டில் டெஸ்ட்டு ஃபார்மேட்டில் மட்டும் 30வது செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்னும் எத்தனை வருஷம் விளையாடுறதுன்னு தெரியல, பார்க்கலாம் சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டு ஓடிக்கிறாரான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், டிராவிஸ் ஹெட் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக பழி வாங்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பும்ராவோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.